இந்த உலகில் உடல் குறைபாடு உள்ளவர்கள் நிறைய சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள். இசைமேதை பீத்தோவன் என்பவர் தான் உருவாக்கிய அற்புதமான 9வது சிம்பொனியை அவரால் கேட்க முடியவில்லையாம். காரணம், அவர் காது கேளாதவர். அதேபோல் நமக்கு தெரிந்த தாமஸ் ஆல்வா எடிசனும் காது கேளாதவர்தான். இருப்பினும் அவர் பெரிய விஞ்ஞானியாகவும் நிறைய சாதனைகளும் புரிந்திருக்கிறார். அதேபோல் ஆங்கிலத்தில் தலை சிறந்த கவிஞர்கள் ஒருவராக கருதப்படுகிறவர் ஜான் மில்டன் ஆவார். அவர் தனது பாரடைஸ் லாஸ்ட் என்கிற காவியத்தை 12 காண்டங்களையும் ஸ்பெல்லிங் உட்பட தன் வாயால் சொல்ல சொல்ல அவருடைய 2 மகள்களும் எழுதினார்களாம். காரணம், அவர் கண் தெரியாதவராயிருந்தும் ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார். மேற்கூறிய உதாரணங்கள் சொல்லப்பட்ட தோல்விகள் எல்லாம் தற்காலிக தோல்விகள் அல்ல, எல்லாமே நிரந்தர ஊனங்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் அடித்து நொறுக்கி புறந்தள்ளிவிட்டு சாதனை புரிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க, எல்லாம் சரியாக உள்ள நம்மால் ஏன் முடியாது? நம்மாலும் எல்லாம் முடியும். நன்றி.